ஆனர்ஸ் பட்டப்படிப்பை முடித்தேன். There was no M.Com at that time. அந்த நாட்களிலே பிகாம் மேலே எம்காம் என்று இப்பொழுது இருப்பது போல இல்லை. It was equivalent to that. பிகாம் ஆனர்ஸ் என்பது எம்காமுக்கு சமம். When I was studying, நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது Pastor Sundaram used to come to our house. பாஸ்டர் சுந்தரமையா எங்கள் வீட்டுக்கு வருவார். And then I used to tell him, அப்பொழுது நான் அவரிடத்தில் சொல்வேன், Pastor, I don't want to study. பாஸ்டர் நான் படிக்க எனக்கு I இஷ்டம். want to come to ministry. நான் இப்பொழுதே ஊழியத்துக்கு வர I want விரும்புகிறேன். to jump into ministry. உடனடியே ஊழியத்தில் குதித்து விட விரும்புகிறேன். Pastor gave very wise advice. பாஸ்டர் அவர்கள் ஞானமான ஆலோசனை கொடுத்தார்கள். படிச்சு முடிச்சிருங்க. First complete it. First you complete all your studies. Yes, studies just finished and then come. First finish all your studies. He knows very well I am called. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஊழியத்திற்கு என்று அவருக்கு நன்கு தெரியும். And when I finished my writing the exam, நான் தேர்வை எழுதி முடித்த உடனே the next day I took all my books and sold it in the Moor market. அடுத்த நாள் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த மூர் மார்க்கெட்ல எல்லா புத்தகங்களையும் விற்று விட்டேன். Won't believe I sold it. There's no Moor market now. எப்பொழுது மூர் மார்க்கெட் இல்லை, முன்பு சென்ட்ரல் பக்கத்திலே மூர் மார்க்கெட் என்று ஒன்று. All the books I sold. எல்லா புத்தகங்களையும் அங்கே விற்று விட்டேன். You may ask me what for? எதற்காக? To buy big Bibles with all contents of knowledge. பெரிய பெரிய வேதாகமத்தை வாங்கி அந்த விளக்க உரைகளை எல்லாம் படிக்க விரும்பினேன். Remember this. மனதில் வைத்துக் கொள். I used to read the Bible. நான் வேதத்தை படித்தேன். Night and day. Won't believe. Whole night I have read. Whole day I have read. முழு இரவும் படித்திருக்கிறேன். நாள் முழுவதும் படித்திருக்கிறேன். I used to have a flask of coffee or tea. ஃப்ளாஸ்க்ல காஃபி டீ போட்டு வைத்துக் கொள்வேன். Drink tea and read. டீ குடித்துக் கொள்வேன், பின்பு வேதத்தை Right படிப்பேன். up to morning 4 o'clock I have read. காலை 4 மணி வரையும் தொடர்ந்து இரவெல்லாம் My படிப்பேன். mother used to call me. என்னுடைய தாயார் கூப்பிடுவார்கள், Thambi. தம்பி Yala. ஏல, It's a Tinnevelly language. திருநெல்வேலியில ஏலன்னு கூப்பிடுவாங்க. Yala. Yala. Kapi kudichittu போல. காபி குடிச்சிட்டு போல, They used to call me like that. அப்படியாக என்னுடைய தாயார் I கூப்பிடுவார்கள். was reading. I won't leave my Bible. நான் அப்பொழுதும் வேதத்தை விடுவதில்லை. I found difficult to close the Bible. வேதத்தை மூடும் பொழுது மூடுகிறோமே என்ற வேதனை. The wonderful book I have seen in the world is Bible. உலகத்திலே நான் பார்த்த அற்புதமான புத்தகம் வேதாகமம். There is no book like this in this world at all, like Bible. இந்த உலகத்திலே வேதாகமத்தை போல ஒரு புத்தகம் இல்லவே இல்லை. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. And the call for God is pressing. தேவ ஊழியத்திற்கான அழைப்பு என்னை அடித்துக் கொண்டே இருந்தது. And one day, ஒரு நாள் it was in the year 1959. 59ஆம் ஆண்டு, And I remember 16th May. 16ஆம் தேதி மே மாதம், I was praying and sleeping upstairs in my house. என்னுடைய வீட்டு மாடியிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு தூங்கிக் கொண்டிருந்தேன். And while I was sleeping in the mid of midnight, நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நள்ளிரவு I heard an audible voice, very audible voice. நன்றாய் செவிகளிலே கேட்கக்கூடிய ஒரு குரலை I கேட்டேன். spoke to Abraham. நான் ஆபிரகாமிடத்திலே பேசினேன். He obeyed me. அவன் எனக்கு He கீழ்ப்படிந்தான். started out. அவன் புறப்பட்டு சென்றான். He was blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். You do the same. நீயும் அதையே செய். I awoke from my sleep, நான் தூக்கத்திலிருந்து கண் விழித்தேன். turned here and there to see who spoke to me. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். யார் என்னோடு பேசினார்? There's nobody there. யாரையும் பார்க்கவில்லை. That voice was just ringing. அந்த குரல் எனக்குள் ரீங்காரம் விட்டுக் கொண்டிருந்தது. And early morning, I cannot but remember that. அதிகாலையில் எழுந்த பிறகு அந்த குரலின் வார்த்தைகளை மறக்க முடியவில்லை. Same voice ringing. அதே குரல் திரும்ப திரும்ப தொனித்துக் It's கொண்டிருந்தது. not in imagination. அது ஒரு கற்பனை அல்ல. It's an audible voice, somebody speaking straight to you. நேரடியாய் உங்கள் செவிகளிலே யாரோ ஒருவர் பேசினது போன்ற I வார்த்தைகள். was startled and woke up. நான் அதிர்ந்து போனேன். கண் திறந்து பார்த்தேன். Early morning when I opened the Bible, my eyes fell on Genesis 12:1-4. நான் காலையிலே கண் விழித்து பார்த்த பொழுது வேதத்தை திறந்து ஆதியாகமம் 12 1 முதல் 4 வரை வசனங்களை பார்த்தேன். And I found exactly how God called. அதே வசனங்களை அங்கே பார்த்த பொழுது கர்த்தர் எப்படி ஆபிரகாமை அழைத்தார் என்று பார்த்தேன். Few days after, ஒரு சில நாட்களுக்கு பிறகு I went to my father. என்னுடைய தகப்பனிடத்திலே சென்றேன். Father, I want to speak to you one matter. அப்பா ஒரு காரியத்தை குறித்து உங்ககிட்ட பேசணும்பா. I was terribly afraid. My father is a very terrible man. என்னுடைய அப்பா பயங்கரமான ஆள். Very angry type. ரொம்ப கோபப்படுவார்.
very, very angry. ரொம்ப ரொம்ப கோபம். To get the signature in a progress report is difficult. ஸ்கூல்ல கொடுக்கிற ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு அவரிடத்துல கையெழுத்து வாங்குவது ரொம்ப கஷ்டம். Good marks, yet I can see his face and then carefully look after his supper and look to his face when he's sitting down, taking the specs, pen and progress report, get the sign. நல்ல மார்க்குகளை வாங்கி இருப்பேன். ஆகிலும் அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிட்டுட்டு நல்ல மூட்ல இருக்கிறாங்கன்னு கவனிச்சு அதன் பிறகு அப்பாவுக்கு வசதியா கண்ணாடி, பேனா, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாவற்றையும் ஏந்தி சென்று கொடுப்பேன். If my father comes in Oteri, for example, the children will be tremble. எங்க அப்பா ஓட்டேரி பிரிட்ஜ் கிட்ட வர்றாருன்னு தெரிஞ்சா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நடுங்க ஆரம்பிப்பாங்க. Not like the present day fellows. இந்த நாளில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப செல்லம். They won't wait for the father, they will themselves sign fathers and send away. இவங்கெல்லாம் அப்பா கையெழுத்துக்கல, அப்பா தானே நம்மளே கையெழுத்து போட்டலாம்னு கையெழுத்து போட்டு How விடுவாங்க. many students forge the signature of their father? எத்தனை மாணவர்கள் தகப்பனாரின் கையெழுத்தை தாங்களே போடுகிறார்கள். Thank God for fathers like that who built the house. அப்படிப்பட்ட தகப்பன்மாருக்காய் நன்றி. கண்டிப்பாய் குடும்பத்தை கட்டி எழுப்பினார். When I told him I want to speak to you, father, அப்பா ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னப்ப, the moment I said, he looked at me. நான் பேசின உடனே என்னை பார்த்து பார்வையை பார்த்தேன். Ah, the Lord has called you to ministry. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரா? The Lord has called me to ministry. ஆமாப்பா, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. Then I told him, அதன் பிறகு சொன்னேன், I am not going to work. நான் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா. He is very much annoyed because he studied, educated me that I could be a support in the house. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம். ஏனென்றால் எனக்காக நிறைய பணம் செலவழித்து நான் குடும்பத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று என்னை படிக்க வைத்தார். But when I said I am not going to work, நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று சொன்னபோது he got annoyed. அவருக்கு கோபம் வந்து விட்டது. You know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? The Lord who spoke to you will speak to me. வாங்கிட்ட பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு. போ, Get out. போ. I got out, I went up and began to pray. நான் வெளியே போனேன், மேல் மாடிக்கு சென்றேன், அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தேன். 9 months I was praying. 9 மாதங்கள் நான் Many times I fasted. அநேக நாட்கள் ஜெபித்தேன். I can't see my father's face. என்னுடைய அப்பாவுடைய முகத்தை பார்க்க முடியாது. Whenever he is not available, I will come and eat and go. அவர் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து கீழே வந்து நைஸா சாப்பிட்டு போயிடுவேன். I was ridiculed. மற்றவர்கள் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணினார்கள். Even my relations ridiculed. என்னுடைய சொந்தக்காரர்களும் ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணாங்க. Those days are not like the present days to come to ministry. ஊழியத்திற்கு வருவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த நாட்களிலே இல்லை. Whenever we say to ministry, people discouraged. யாரிடத்திலாயிலும் ஊழியத்துக்கு போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னால் உடனே அதைரியமான They வார்த்தை. were seniors to me. என்னை விட மூத்த ஊழியர்கள் I இருந்தார்கள். used to say, the Lord is calling me to ministry. அவரிடத்திலே நான் சொல்லுவது, கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு You அழைக்கிறார். know the advice they gave me. அவர்கள் எனக்கு என்ன ஆலோசனை சொன்னார்கள் தெரியுமா? Be careful. சோறு கிடைக்காது, You will starve. கஷ்டப்படுவேன், You will have only trouble. உனக்கு துணிமணி கிடைக்காது. You won't have dress at all. கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கி இதுவரையிலும் உன்னை நடத்தி வந்தேன். I was thunderstruck to read in the scripture until the gray hair of old age. நரை வயது மட்டும் உன்னை தாங்குவேன் என்ற சொற்றொடரை படித்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். You see, we don't know how we were in our mother's womb. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் இருந்த பொழுது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோமோ நமக்கு தெரியவில்லை. But the eyes of the Lord pierced into the womb of our mother and saw us when we were formless. ஆனால் ஆண்டவருடைய தீர்க்கமான கண்கள் ஊடுருவி வந்து நாம் நம் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே நம்மை கண்டது. He has sustained us and carried us and also saved us. அவரே நம்மை தாங்கினார், சுமந்தார், நம்மை ரட்சித்தும் இருக்கிறார். And right from the time we were formed in the womb of our mother until our old age, His eyes are upon us. நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நாம் தோன்றின வேளை முதல் நரை வயது வரையிலும்
அவரே நம்மை நடத்துகிறவராய், நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். It is said about the Chennai Corporation that they are concerned with us from the womb to tomb. சென்னை மாநகராட்சியை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் மக்கள் மீது எவ்வளவு பரிதாபமாய் இருக்கிறார்களாம். கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் நம்மேல் கவனமாய் இருக்கிறார்களாம். But I say it is not there but our God. உண்மையாகவே கருவிலிருந்து கடைசி வரை காக்கக்கூடியது எந்த ஒரு திட்டம் அல்ல, அது நம்முடைய தேவாதி தேவனுடைய இருதயம் மட்டுமே. In my humble life I could say that his eyes were upon me and blessed me, supplied me from pin to plain. என்னுடைய தாழ்மையான அனுபவத்திலே நான் சொல்ல முடியும், என் தாய் கர்ப்பத்தில் நான் இருந்த நாள் முதல் கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டு காப்பாற்றி வழி நடத்தி ஒரு பின்னிலிருந்து பிளேன் வரை எது எது தேவையோ அத்தனையும் அவரே தந்து நடத்தினார்.